ராகுல் காந்தியின் இரண்டாம் கட்ட நடைபயணம் இந்தியா கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும். திருச்சியில் எம்பி திருநாவுக்கரசர் பேட்டி. திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மெயின் காட் கேட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகமான காமராஜர் அரங்கில் பொங்கல் விழா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான ரெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திருநாவுக்கரசர் கலந்து கொண்டு கட்சியினருக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன், மாவட்ட மாநகர நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருநாவுக்கரசர், காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய இரண்டாம் கட்ட நடைபயணத்தை வரும் ஜனவரி 14ஆம் தேதி மணிப்பூரில் இருந்து துவங்கவுள்ளார். அவரின் முதல் பயணம் இமாலய வெற்றி பெற்றது போல இரண்டாவது பயணமும் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும். மேலும் இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கும். காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும். வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க அந்த நடைபயணம் எளிதாகும். அந்த நடைபயணம் வெற்றி பெற தமிழ்நாடு மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றவர், பில்கிஸ் பானு விவகாரத்தில் 11 பேரை விடுதலை செய்து குஜராத் மாநில அரசு பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்தான். அவர்களின் உத்தரவை அனைவரும் பின்பற்ற வேண்டும். திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற விமான நிலைய திறப்பு விழா முழுமையாக அரசு விழாவாக நடைபெறவில்லை. அந்த விழாவில் அரசியல் கலப்பு இருந்தது. அதனால்தான் அந்த நிகழ்வு விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது என்றார். இந்திய பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தனது அமைதிக்கான தன்னுடைய இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தை இந்த மாதம் 16ஆம் தேதி மணிப்பூரில் தொடங்கி ஏறக்குறைய 6500 கிலோமீட்டர்ஸ் சுமார் 1 மாத காலம் பல மாநிலங்களை ஒரு 10-12 மாநிலங்கள் 85 மாவட்டங்களை கவர் பண்ணி இரண்டாம் கட்ட பயணத்தில் மேற்கொள்கிறார். அந்த பயணம் பற்றி தமிழ்நாடு மக்கள் சார்பில், தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில், தமிழ்நாட்டு அனைவரின் சார்பிலே நம்முடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த இரண்டாம் கட்ட பயணம் ஒரு மாபெரும் எழுச்சியை, புரட்சியை இந்திய அளவில் உண்டாக்கும். அவருடைய முதல் சுற்றுப்பயணம் இமாலய வெற்றியை பெற்றது. இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் அதுபோல இன்னொரு மாபெருமான வெற்றியை சந்திக்க இருக்கிறது. இது இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கும். காங்கிரஸ் பலத்தை கூட்டும். நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க அவருடைய பயணம் பயன்படும் எளிதாக்கும். இப்பயணத்தின் மூலமாக நாட்டில் ஒரு மதசார்பற்ற சூழலை உருவாக்க, ஒரு அமைதியான இந்தியாவை உருவாக்க அவருடைய பயணம் நிச்சயம் பயன்படும். அவருடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இந்தியாவுக்கு கூட பெரிய நீதிமன்றம், உச்சகட்ட நீதிமன்றம், இந்தியாவோட உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எல்லாரும் ஏற்க வேண்டியது. அதனால கடைசி அபிப்பிராயம் வேறுபட்ட அபிப்பிராயம் சொல்வதற்கு எந்த என்னை பொறுத்தவரை மாலத்தீவு நாட்டு அமைச்சர் இல்லையா? எதுக்கு இல்லை? அது சரி, அது அந்த நாட்டு வெளிநாட்டு பிடிச்சது. தமிழ்நாட்டை பத்தி ஏதாவது இருக்கு? தமிழ்நாட்டை விட்டு இந்தியா விட்டுட்டு மாலத்தீவு, அமெரிக்கா, லண்டன், அந்த நாட்டுல என்ன சட்டமோ பண்றாங்க. அது மோடி அப்படி பண்ணா எல்லாத்துக்கும் மோடியை திட்டம்னா அங்கிருந்து பிஎம் மட்டும் திட்டணும். மோடியை திட்டதுக்கு அந்த பிஎம் மத்திய நிற்கிருக்காரு. அது அந்த நாட்டு ஜனநாயகம் என்ன ஜனநாயகம் இருக்கு? சரி, இது முதல்ல பிரதமர் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்தது
நாடாளுமன்ற தொகுதியில நிறுவப்பட்டிருக்கிற ஒரு 1600 கோடி நிறுவப்பட்ட சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைத்தது மகிழ்ச்சிக்குரியது. அதன் மூலமாக சில ரயில்வே திட்டங்கள் 2000, 3000, 2000 கோடிக்கு திருச்சி ஒட்டி இருக்கிற பகுதிகளில் முதலீடு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட், தமிழ்நாடு முழுமைக்காக 20,000 கோடிக்கான திட்டங்கள் இதெல்லாம் அவர் தொடங்கி வச்சிருக்காருங்கிறது மகிழ்ச்சிக்குரியது. அதான் எம்பிங்கிற முறையில இந்த தொகுதி மக்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில இந்த நிகழ்ச்சியில நானும் பங்கேற்றேன். மற்றபடி இந்த நிகழ்ச்சி நடந்த இடங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கலாம். அது முழுமையாக ஒரு அரசு விழாவாக நடந்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியா இருந்திருக்கும். அரசியல் கலப்படையாக இருந்தது, அதனால விமர்சிக்கப்படுகிறது. அதுல அவர் பேசிய அந்த பேச்சுகள் முழுக்க ஒன்லி அரசாங்கம் சம்பந்தம் மட்டும் அவர் பேசல. இன்னும் பல்வேறு விதமான பொது விஷயங்களை பேசினாரு, இரங்கல் தீர்மானம், இரங்கல் கூட்டங்களும் பேசினாரு. நண்பர்கள் விஜயகாந்த் பொறுத்தவரைக்கும் அவர் நல்ல மனுஷன், மக்கள்கிட்ட மதிக்கப்படுற மனுஷன். அதனால அதை பற்றி அதை பேசலாமான்னு அவர் விமர்சனம் விரும்பல. ஏன்னா அந்த பேசலாம் விஜயகாந்தனால. அது மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசு பிளஸ் தனி எல்லாம் சேர்ந்த ஒரு விழாவாகத்தான் இருந்தது. இருந்தாலும் இதையும் தாண்டி ஒரு வந்தது கலந்துகிட்டது மகிழ்ச்சி தான்.